இலங்கையின் வடகிழக்கு மாகாணத்தில் உள்ள ஓமந்தை கிராமம் இது. 20 ஆண்டுகளுக்கு முன் செழிப்பான விவசாய பூமியாக இருந்த இது இப்போது மனிதர்களின் உயிரையே பறிக்கும் மிதிவெடிகள் நிறைந்த பகுதியாக மாறியுள்ளது. இங்கே காணப்படுவது வரவேற்பு பலகைகள் அல்ல, இங்கு வருவோருக்கு மிதிவெடிகளின் தீமைகளை எச்சரிக்கும் எச்சரிக்கை பலகைகள். இது போன்ற எச்சரிக்கை பலகைகளை இங்கு பல இடங்களில் காணலாம். இதை ஐநா சபை, வெண்புறா போன்ற பல தொண்டு நிறுவனங்கள் எழுப்பியுள்ளன. தற்போது விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் ஏற்பட்டுள்ள அமைதி ஒப்பந்தத்தினால் மிதிவெடிகளை அகற்றும் பணி மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. 35 வயதான ஏ மார்ட்டின் மிதிவெடிகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டுள்ளார். நாள் ஒன்றிற்கு சுமார் 300 மீட்டர் பரப்பளவு பூமியை இவர் மிதிவெடியற்ற பகுதியாக மாற்றி வருகிறார். இவர் FSD என்ற நிறுவனத்தின் கீழ் இந்த பணியை மேற்கொண்டு வருகிறார். மிதிவெடிகளை அகற்றும் பணியில் பல வெளிநாட்டு தொண்டு நிறுவனங்கள் ஈடுபட்டுள்ளன. மக்களின் அவசர தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான இடங்கள் தற்போது மிதிவெடியற்ற பகுதியாக மாற்றப்பட்டு வருகிறது. இந்த பணியில் காலதாமதம் ஏற்பட்டாலும் முழுமையான மிதிவெடியற்ற பகுதியாக மாற்றுவதிலேயே இங்குள்ள நிறுவனங்கள் கவனம் செலுத்தி வருகின்றன. மிதிவெடிகளை கண்டறியும் இயந்திர கருவிகளை கொண்டு இவர்கள் மிதிவெடிகளை அகற்றி வருகின்றனர். பல ஆயிரம் சதுர கிலோமீட்டர்கள் பரப்பளவில் மிதிவெடிகள் இருப்பதால் இதை எடுப்பதற்கு மிகுந்த பொருளாதாரம் தேவைப்படுகிறது. இது ஒரு புறம் இருக்க, UXOs என அழைக்கப்படும் செயல் இழக்காத வெடிப்பொருட்கள் ஆங்காங்கே சிதறி கிடப்பது ஆபத்தை இன்னும் அதிகரிக்கிறது. தற்போது மிதிவெடிகள் அகற்றப்பட்டு வரும் இந்த இடம் மக்களின் குடியிருப்பு மற்றும் விவசாயத்திற்கு தயாராகி வருகிறது. இலங்கை இராணுவம் தங்கள் கட்டுப்பாட்டு பகுதியிலும் விடுதலை புலிகள் தங்கள் கட்டுப்பாட்டு பகுதியிலும் தாங்கள் படையினரை கொண்டு மிதிவெடிகளை அகற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு மார்ட்டின் போன்ற போரினால் பாதிக்கப்பட்டவர்களை கொண்டு பெரும்பாலும் மிதிவெடிகள் அகற்றப்பட்டு வருவதால் இவர்களுக்கு இது ஒரு கௌரவமான நல்ல ஒரு வேலை வாய்ப்பை ஈட்டியுள்ளது. நான் இதுக்கு முதல் வேறு நிறுவனங்களில் இலங்கையில் வேலை செய்துட்டு இருந்தேன். இந்த மிதிவெடி அகற்றும் பணிக்காக FSD வவுனியாவுக்கு வருகின்றபடியாக சில ஆக்களை எடுத்து மிதிவெடி அகற்ற தொழிலை செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இது தொழில் என்று சொல்கிறது மட்டுமல்ல, ஒரு மனிதாபிமான தேவையாக இருக்கிறது இலங்கையை பொறுத்தவரை. காரணம், எத்தனையோ மக்கள் இடம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நானும் அதில் ஒருத்தன். அதால் இதை மனிதாபிமானமாக நோக்கி, ஆனால் அதே நேரம் எங்களுக்கு தேவையான வருமானமும் ஈட்டக்கூடியதாக இருக்கிற தேவைக்கு ஏற்றபடி FSD என்ற நிறுவனம் எங்களில் கொஞ்சம் பேரை எடுத்து பயிற்சி கொடுத்து நாங்கள் இந்த இடத்தை கிளியர் பண்ணி கொண்டிருக்கிறோம். இங்கு மீள்குடியேற்றம் அமைவதற்கு அரசு அதிபர் அவசரமாக செய்ய சொல்லி இதை இப்போ செய்து கொண்டிருக்கிறோம். நிலத்தின் அடியில் புதைந்து கிடக்கும் மிதிவெடியை அகற்றும் பணியை செய்து காண்பிக்கிறார் திரு மார்ட்டின். மிதிவெடிகளை அகற்றுவது மிகவும் ஆபத்தான பணி என்றாலும் இந்த பணியில் பல இளைஞர்களும் நடுத்தர வயதினரும் ஆர்வத்துடன் பங்கேற்கின்றனர். பொருளாதாரம் ஒரு காரணமாக இருந்தாலும் தங்கள் நாட்டின் மீது உடைய பற்று ஒரு முக்கிய காரணம் என்கிறார் திரு மார்ட்டின். ஒரு பக்கத்தில் அந்த பய உணர்வு இருந்தாலும் தொழில் ரீதியில் முக்கியமாக தேவையாக இருக்கிறது. அதே நேரம் நம்முடைய நாடு, நம்முடைய மக்கள், அதில் மனிதாபிமானமான தேவை ஒன்று முக்கியமாக இருக்கிறதால கட்டாயம் நாங்கள் இதை செய்ய ஆசைப்படுகிறேன். இங்கே எடுக்கப்படும் மிதிவெடிகள் ஐநா சபையிடம் ஒப்படைக்கப்படுகின்றன. மிதிவெடிகளை அகற்றும் பணி மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது.
இது பல இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்கு வழிவகுத்து வருகிறது என்ற மகிழ்ச்சி ஒரு புறம் இருந்தாலும் இதில் பணியாற்றும் பொழுதும் மக்கள் இயல்பு வாழ்க்கையின் பொழுதும் மிதிவெடிகளை தீண்டுவது உயிர் சேதமும் அங்கவீனமும் ஏற்படுத்துகிறது என்பது வருத்தமான செய்தியாகவே உள்ளது. நான்கு மாதங்களுக்கு முன் வரை ஒரு சாதாரண மனிதராக இருந்த முருகவேலு இப்பொழுது ஒரு ஊனமுற்றவர். யுத்தம் முடிந்த பின்பு தன் வீட்டை பார்க்கச் சென்ற முருகவேலு மிதிவெடியில் சிக்கினார். இதனால் இவருடைய ஒரு கால் ஊனமாகி விட்டது. கிளிநொச்சியில் வீட்டில் அம்மி வந்துட்டான், எங்களுடைய இடம்லாம் அம்மி பிடிச்சிட்டான். அப்போ சரிந்து நாங்கள் எல்லாம் இடம்பெயர்ந்து இப்படி காடு வழி தான் இருந்தோம். நாங்கள் இப்போ இருந்த மண்டலத்தில் சரி ஆமி பிடிச்சி இயக்கம் பிடிச்ச பிறகு நாங்கள் வீட்டில் போய் இருக்கையில் வீடை பார்க்க போய்யில் வீட்டு அடியில் மைன்ஸ் இருந்துச்சு. மைன்ஸ் மிதி வடி வச்சுருந்தோம். அப்போ வீட்டுக்கு ஏற போதல் இந்த கேட்டு வாசலில் இருந்தது. அப்போ கால் வச்ச வெடிச்சு. அது பிறகு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. பிறகு ஹாஸ்பிட்டலாம் தெரியும். இப்படி முருகவேலுவைப் போல் மிதிவெடிகளால் ஊனமுற்றவர்களுக்கு அரசாங்கம் எந்தவித உதவியும் செய்வதில்லை என்பது வருத்தத்தையே அளிக்கிறது. சரியாக வேலையெல்லாம் செய்யலாம் கஷ்டமாக இருக்குது. அது ஒரு வெயிட் ஷாப் ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், ஒரு கடையில் அப்படி தான் வேலை செய்கிறோம். அது எங்கிட்ட சிவியம் பிடி போயிருந்து. எது எப்படி இருந்தாலும் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளை முழுமையான கன்னிவெடியற்ற பகுதியாக மாற்றவே இங்கு உள்ள அனைவரும் பாடுபடுகின்றனர். இரண்டு ஆண்டுகளுக்கு முன் தொடங்கிய இந்த மிதிவெடிகளை அகற்றும் பணி மிகவும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதே வேகத்தில் இந்த பணியை தொடர்ந்தால் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் முழுமையான கன்னிவெடியற்ற பகுதியாக மாற்ற இன்னும் 8 முதல் 10 ஆண்டுகள் ஆகும். தற்போது அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஏற்பட்டுள்ள பின்னடைவு, உயர் பாதுகாப்பு வலயங்களில் உள்ள சிக்கல்கள் என பல பிரச்சனைகள் இருந்தாலும் தங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது என நம்பிக்கையுடன் இந்த பகுதியின் பொதுமக்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். ஓமந்தையிலிருந்து பிரிஜேஷ் கோவிந்தசாமி.